உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற கொத்து பரோட்டா வீட்டிலையே ரொம்ப எளிமையாக ஈஸியாக செய்யலாம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொத்து பரோட்டா, இந்த முட்டை பரோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த முட்டை பரோட்டா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். இதை வீட்டிலையே ரொம்ப டெலிஷியஸாக செய்யலாம். அதுக்கு நம்ம இந்த முட்டை பரோட்டா செய்கிறதுக்கு 1/2 கிலோ நல்லா பரோட்டா போடுற மைதா மாவு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவு வாங்கி அதை இது மாதிரி சுத்தம் பண்ணி குழியாக எடுத்துங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, அது வெள்ளை சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். இந்த வெள்ளை சர்க்கரை 1/2 டீஸ்பூன் போட்டு இதில் ஒரு 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 350 ml தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி அந்த மாவோட குழி நிறைய அப்படியே ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாவில் அந்த உப்பு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைச்சி விட்டு அப்படியே இந்த மாவோடு நல்லா பிசையணும். நல்லா இதை இலகலாக பிசையணும். அப்போ தான் பரோட்டா வரும். டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா பூரி மாதிரி ஆகிடும், இங்கே சப்பாத்தி மாதிரி ஆகிடும். நல்லா இலகலாக இருக்கணும் மாவு. இப்போ இந்த மாதிரி மாவை பிசைஞ்ச பிறகு அது மேலே அந்த மாவு காஞ்சி போயிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை மேலே தெளித்து அப்படியே அந்த மாவு முழுக்களும், நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த மாவு பரோட்டா மாவு முழுக்களும் அந்த எண்ணெயை தடவி விட்டுருங்க. அப்படி தடவி விட்டு ஈர துணியை போட்டு அப்படியே இதை மூடி ஒரு 2 மணி நேரம், நீங்கள் இப்போ நைட்டு செய்ய போகிறீங்கன்னா ஒரு 3 மணிக்கெல்லாம் அந்த மாவை இது மாதிரி ரெடி பண்ணி கடையில் வைக்கிற மாதிரி இது மாதிரி வச்சுருங்க. இந்த மாவு நல்லா புளிக்கணும். புளிச்சு போய் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துணியை அப்படி எடுக்கும்போது நல்லா புளிச்சு உங்களுக்கு அற்புதமாக பரோட்டா போடுறதுக்கு சூப்பராக அந்த மாவு ரெடி ஆகிடும். குறைச்சாலாம் வச்சிங்கனாலும் ஒரு மணி நேரமாவது இது வைக்கணும். இது உடனே மாவு பிசைஞ்சு உடனே போடும்போது அந்த டேஸ்ட்டு வராது. இப்போ நம்ம அந்த புளிக்க வச்ச நல்லா அந்த பரோட்டா மாவை எடுத்து கத்தியால் இது மாதிரி 3 பாகமாக போட்டுக்குங்க. 3 பாகமாக வெட்டி எடுத்துக்குங்க. வெட்டி எடுத்து அது ஒரு பாகத்தை எடுத்து அதை அப்படியே மாவை நல்லா கையோட உள் கையில் வச்சு நல்லா அழுத்தி அப்படியே நீங்கள் இது மாதிரி மடித்து அழுத்தி உள்க்கு பக்கமாக அழுத்தி கொடுத்து இப்படி இழுத்து அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு ஒரே மாதிரி அளவாக உங்களுக்கு அந்த உருண்டை வரும். பரோட்டா போடுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த 1/2 கிலோ மாவில் 10 பீடா மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். 10 உருண்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அந்த மாவில் உருண்டை பிடிச்சி அது மேலே எண்ணெயை நல்லா தெளித்து அப்படியே மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி இருக்கணும். நமக்கு தேவைப்படும் போது வீசும்போது இந்த பரோட்டா வீசி செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அகலமான தாம்பாளம் இல்லை பாத்திரம், அலுமினிய தட்டு, பிரியாணி போடுற அந்த மூடி, அந்த தட்டு இது மாதிரி இருந்ததுன்னா எடுத்துங்க. அதில் இந்த மாதிரி ஒரே ஒரு உருண்டை எடுத்து வச்சு இந்த உள்ளங்கையால் சமமாக இருக்கணும். அது ஒரு பக்கம் மாவு கூடவோ ஒரு பக்கம் குறைச்சி இருக்கக்கூடாது. நல்லா ஈவனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பரோட்டா நல்லா அழகாக வீச வரும். இந்த மாதிரி மெதுவாக அந்த பரோட்டாவை இது மாதிரி வீசுங்க. வீசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போக போக ஒரு 2 3 வாட்டி செஞ்சிங்கன்னா அது அப்படியே பழகிடும். இந்த மாதிரி நல்லா அந்த மாவு நல்லா இலகலாக இருந்தால் தான் வரும். அந்த தட்டில் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட அந்த கடப்பாக்கல் இந்த மாதிரி இருக்குன்னா அதில் நல்லா எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி சுத்தம் பண்ணி எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வீசுங்க. நிதானமாக வீசுங்க. நான் அந்த தாம்பாள தட்டில் அந்த பிரியாணி போடக்கூடிய அந்த தட்டு மூடியில் நான் இதை வீசுகிறேன். அதுலேயே இது வீச கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நல்லா இதை வீசி அதை அப்படியே எடுத்து கையில் சுருட்டி அந்த முனிப்பகுதியை அடிப்பக்கத்தில் வச்சு அப்படியே வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு அந்த வீசின பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வீசி அந்த 10ஐயும் நீங்கள் வீசி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ பரோட்டா பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பரோட்டாவை வீசி எடுத்து ரெடி வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இரும்பு கல், நல்லா கனமான இரும்பு கல்லை அடுப்பை பற்ற வச்சு வச்சுருங்க. அந்த கல் நல்லா சூடு வந்தோடனே அது மேலே
நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ தான் அந்த பரோட்டா வீசின பரோட்டாவை அப்படியே இது மாதிரி கையால் திரட்டி விடுங்க. அப்படியே இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டி விட்டுங்க. திரட்டி விட்ட பிறகு நம்ம அப்படியே அதை எடுத்து கூட நீங்கள் திரட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். உடனே திரட்டி அப்படியே போட்டுடலாம் நீங்கள். இப்போ நல்லா கல் சூடு வந்தோடனே எண்ணெய் அது மேலே தெளிச்சுட்டு இந்த பரோட்டாவை எடுத்து ஒன்று ஒன்றா போடுங்க. இதில் 2 போடுறதுனாலும் உங்களுக்கு அதில் கல் பெரிய கல்லாக இருந்தால் 2ம் போட்டுக்கலாம். இதில் 1 தான் போடலாம். இது வந்து சின்ன தோசை ஊற்றுற இரும்பு கல், தோசை கல். இதில் போட்டு இதன் மேலே நல்லா எண்ணெயெல்லாம் தெளித்து விட்டு அந்த ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பிரட்டி போடணும். பிரட்டி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு அரை குறையாக வேக வச்சு எடுத்துடாதீங்க. நல்லா கரண்டியால் மேலே தடவி விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டு நீங்கள் இதை நல்லா பார்த்தீங்கன்னா வேக வச்சு இந்த பரோட்டாவை நல்லா சுட்டு எடுக்கணும். அந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டை பரோட்டாவுக்கு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அதை மறுபடியும் அதை பிரட்டி விடுங்க. இந்த பிரட்டி விடும்போது அந்த நம்ம சர்க்கரை போட்டோம்ல, அந்த வெள்ளை சர்க்கரை போட்டதுனால அந்த கலர் வரும் உங்களுக்கு. அந்த பரோட்டாவில் வந்து அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வரும். அது வந்து நம்ம அந்த சர்க்கரை போடுறதுனால வரும். அது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா உப்பு மட்டுமே போட்டு நீங்கள் பரோட்டா மாவு பிசைஞ்சு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பிரட்டி போட்டு இதை நல்லா வேக விட்டு எண்ணெய் தெளித்து விட்டு வேக விடணும். அடுப்பை ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. ஹையாக இருந்துச்சுன்னா அப்படியே தீஞ்சு போயிடும், கரிஞ்சு போயிடும் அப்படியே பரோட்டா. அதனால் மீடியம் அப்படியே மீடியமாக ஃப்ளேமில் வச்சுங்க. உங்களுக்கு பரோட்டா வந்து போடுறதுக்கு முன்னாடி ஹீட்டாக இருக்கணும், அப்புறம் அப்படியே குறைச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் நம்ம தண்ணி விட்டு இதில் ஆற்ற போகிறதில்ல, கல்லை ஆற்ற போகிறதில்ல. அதனால் நம்ம வீட்டில் அது மாதிரி செய்ய மாட்டோம். இந்த மாதிரி அதை பிரட்டி போட்டு இப்போ அற்புதமாக பரோட்டா சூப்பராக நமக்கு வெந்து டெலிஷியஸாக நல்ல வாசமாகவும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பரோட்டா வேகிறது உங்களுக்கு நல்லா அந்த வாசம்லாம் வந்தால் கரெக்டாக பக்குவத்தோடு இருக்குன்னு அர்த்தம் நமக்கு. அப்போ நமக்கு சரியாக அது வெந்து போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பரோட்டாவை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி பிரட்டி போட்டு நல்லா அந்த கலர் வந்த பிறகு அதை எடுக்கணும். அப்போ தான் அது வந்து கிளியராக நல்லா சுத்தமாக அந்த பரோட்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்தோடனே இப்போ நம்ம பரோட்டாவை அப்படியே பிரட்டி போட்டு திரும்ப அதை எடுத்துடுறோம். திரும்ப எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே போல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற எல்லா பரோட்டாவையும் இது மாதிரி போட்டு பிரட்டி போட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பிரட்டி போட்டு இந்த மாதிரி கலர் வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் அது நல்லா உள்பக்கம்லாம் நல்லா வெந்து போயிருக்கும். ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. இப்போ பரோட்டாவெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ அந்த பரோட்டாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இதை அப்படியே எடுங்க. இது நல்லா சூடாக இருக்கும். இதை வந்து நல்லா அடிக்கணும். அடித்தா தான் நம்ம வந்து அந்த லேயராக பிரியும் அது. இதை எடுத்து இப்படி 4 இதை வச்சு சூடாக இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா சூடாக இருக்கும். கை தாங்குகிற அளவுக்கு எடுத்துங்க. எடுத்து இந்த மாதிரி இது ரொம்ப சூடாக நல்லா ரொம்ப கொதிக்குது அப்படியே. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி அதை நசுக்கி விடுங்க. மேலே வச்சு தட்டி இந்த மாதிரி எடுத்து எல்லா பரோட்டாவையும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. நம்ம இதுக்கு வந்து ஒரு 3 பரோட்டா மட்டும்தான் நம்ம இந்த முட்டை பரோட்டா போடுறதுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்து அதை வந்து இது மாதிரி தூளாக பிச்சு எடுத்துடணும். தூளாக பிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு நல்லா இது அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். பிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக வரும். இந்த மாதிரி தூளாக எல்லா பரோட்டாவையும் அந்த ஒரு 3 பரோட்டா பிச்சுங்க. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக சால்னா வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பிச்சு எடுத்து வச்சுருங்க. அதை இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து தோசைக்கல்லே செய்ய முடியாது. அதனால் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிறோம். இரும்பு கடாயாக இருக்கணும். இந்த இரும்பு கடாயில் கடாய் சூடு வந்தோடனே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதாவது ஒரு 50 ml இருக்கும். ஒரு குழிக்கரண்டி தான் ஊற்றிக்கணும். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் பூலாம் சேர்த்து இடித்த தூள் அப்படியே தூளாக மிக்சியில் இடித்து நல்லா அரைச்சி இதை வச்சுருப்போம். தூளாக ரொம்ப நைஸாக வேணால், ஓரளவுக்கு மீடியமாக கரகரன்னு அதை உடச்சி வச்சு அதை போட்டு நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சும் போது நல்லா வாசம் வரும். அப்போ வெங்காயம் சேர்த்துங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வரணும். இந்த வெங்காயம் ஒரு 10% வெந்த பிறகு நம்ம தக்காளியை அப்படியே புழிஞ்சு போடணும்.
தக்காளி அப்படியே போடாமல் பிழிஞ்சு விட்டு பிசைஞ்சு போடணும். இந்த மாதிரி பிசைஞ்சு போட்டுருங்க. பிசைஞ்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்து போகும். நமக்கு அந்த புரோட்டாவுக்கு அந்த டேஸ்ட், அந்த தக்காளியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போடுங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அதையும் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே வரணும். இதையும் வந்து ஹையாக நீங்கள் அடுப்பை ஹையாக வச்சிடக்கூடாது. இரும்பு கடாய்ங்கனால சூடு அதிகமாக இருக்கும். நல்லா சூடு வந்த பிறகு அடுப்பை குறைச்சிக்கணும். இப்போ இதோட கொத்தமல்லி தழை போட்டுடுறோம். ஒரு கொத்து கொத்தமல்லி தழையை நம்ம ஆஞ்சி இது மாதிரி திருக்கி போட்டுக்கோங்க. இல்லை நறுக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்ட பிறகு இது நல்லா வதங்கி வந்துடும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சியும் பூண்டையும் சம அளவு எடுத்து அரைச்சி அதை பேஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறோம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடணும். அப்படி போனால் தான் இது நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். அதனால் இந்த இஞ்சி பூண்டோட காரத்தன்மையும் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி வதக்கினதில் நம்ம புரோட்டாவை போட்டு செய்வாங்க. புரோட்டாவை போட்டு அப்புறம்தான் முட்டை ஊற்றுவாங்க. நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த மசாலாவெல்லாம் அந்த முட்டையோடு சேரணுங்கிறதுக்காக முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கிறோம். 2 முட்டையை மட்டும் இதில் ஊற்றிக்கிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், செய்கிறதுக்கு எளிமையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த முட்டையை அந்த புரோட்டாவோடு சேர்ந்து அந்த முட்டையும் பிறழும் போது கொஞ்சம் உங்களுக்கு பிரட்டுறது எல்லாத்துலேயும் சிரமம் இருக்கும். அதோட இந்த முட்டை மேலே அந்த மசாலா கோட் ஆகாது. அதனால் இந்த மசாலாவெல்லாம் இந்த முட்டையில் சேரணுங்கிறதுக்காக முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பிரட்டிட்டு அதில் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்குங்க. அப்போ அந்த முட்டை சேர்க்கும்போது இந்த மாதிரி மிளகு ஜீரகம் சேர்த்தே ஆகணும் கம்பல்சரி. அது கூட சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா சோம்பு வாசம் வரும். இப்போ நல்லா இந்த முட்டையை இது மாதிரி நல்லா பெசரி விட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ அது மேலே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா இந்த முட்டையை நல்லா பிரட்டுங்க. பிரட்டி விட்டு இந்த மிளகாய்த்தூள் நல்லா பிரண்டு அதோட பச்சை நறுமணமும் போகணும். இதெல்லாம் கரிஞ்சிராமல் செய்யணும், ஸ்லோ ஃப்ளேமில் செய்யணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே பரோட்டாவில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போடணும். இந்த உப்பு போட்டு இது நல்லா பெசரி விட்ட பிறகு நம்ம அந்த பிரித்து வச்சுருக்க நல்லா உதுத்து பிச்சு தூளாக வச்சுருக்க அந்த பரோட்டாவை சேர்த்துங்க. பரோட்டாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம வீட்டில் இருக்க அடுப்பில் வச்சு குத்த முடியாது. இதை நம்ம வீட்டில் இருக்க அடுப்பில் வச்சு இதை நல்லா அந்த ஹோட்டலில் குத்துற மாதிரி குத்த முடியாது. ஏன்னா நமக்கு அந்த அடுப்பு உடைஞ்சி போயிடும். அதனால நல்லா பிரட்டி விட்டுங்க. இப்போ நல்லா முட்டையோட சேர்த்து பிரண்ட பிறகு பரோட்டா பிரண்ட பிறகு ஒரு குழிக்கரண்டி சால்னா ஊற்றிங்க. இந்த பரோட்டாவுக்கு வச்சுருக்கக்கூடிய சால்னா ஒரு குழிக்கரண்டி ஊற்றி நல்லா பிரட்டி விடுங்க. அப்போ இந்த முட்டைக்கு அந்த நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் அதில் சார்ந்துக்கும். இந்த பரோட்டாவுக்கு நம்ம ஊற்றின சால்னா நல்லா ஊறி அதோட பார்த்திங்கன்னா நல்லா வெந்து முட்டையும் பரோட்டாவும் அப்படியே டெலிஷியஸாக இருக்கும். கடையில் இருக்கிறது கூட அப்படி இருக்காது. நம்ம இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு லேசாக அப்படியே குத்தி விடலாம். அழுத்தமாக குத்துனீங்கன்னா அந்த அடுப்பு போயிடும். அது நல்லா கமர்ஷியல் அடுப்பாக இருந்தால் தான் அது மாதிரி செய்ய முடியும். இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு குத்தி விடுங்க. குத்தி விட்டிங்கன்னா அந்த ஹோட்டலில் செஞ்ச கொத்து பரோட்டா மாதிரியே அந்த முட்டை பரோட்டாவும் சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோ அற்புதமாக டெலிஷியஸாக நல்ல வாசமாக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வீட்டில் எல்லோரும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பி கேட்பாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இந்த பரோட்டா மாவு புளிக்க வைக்கிறது மட்டும்தான். இப்போ அற்புதமாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். மேலே கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம பிளேட்டில் பரிமாறினீங்கன்னா அந்த கொத்தமல்லி தழை வெங்காயம்லாம் மேலே தூவி இதுக்கு சால்னாலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுக்குறது உங்கள் ஒரு ஆளுக்கே பத்தாது, அந்த அளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நல்ல சுத்தமான எண்ணெய்கள் பயன்படுத்துவோம். அதே போல் பார்த்திங்கன்னா சுத்தமாக பார்த்து வீட்டிலேயே செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி வீட்டிலையே நீங்களும் முட்டை பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே போல் இந்த மாதிரி கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு
எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலை டிஃபன், நைட்டு டிஃபன் இதே செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த முட்டை பரோட்டா, இந்த கொத்து பரோட்டா நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக, சூப்பராக நீங்களே செஞ்சுக்குவீங்க. இந்த மாதிரி முட்டை பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.